நீ மற்றவங்களை விட வித்தியாசமா இருக்கிறன்னு வச்சுக்கோயேன். எப்படி வித்தியாசமா இருக்கிற? நான் சொல்ற உண்மையான ஒரு சம்பவம் நடந்தது. என்ன சம்பவம் தெரியுமா? ஒரு பிஸ்கெட் கம்பெனிங்க. அந்த பிஸ்கெட் கம்பெனியில் ஒருத்தர் ஒரு மேனேஜர் இருந்தார். மேனேஜர் தான் அவர். 25 வருஷம் வேலை செஞ்சு ரிட்டையர் ஆயிட்டார் சார். ரிட்டையர் ஆன அந்த ஆள் போனதிலிருந்து பிஸ்னஸ் டவுன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப பெரிய 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 எக்யூப்மெண்ட்ஸ், மெஷின்ஸ், குவாலிட்டி குறையவே இல்லை. என்ன பிரச்சனைனா, ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு போகுதில்ல இந்த பிஸ்கெட் பேக்கெட்ஸ். அந்த பிஸ்கெட் பேக்கெட்டில் அந்த பேக்கெட் ஒன்று இருக்குது. அந்த பேக்கெட் வந்து அட்டை டப்பா. அதில் 25 பேக்கெட் போகுதுன்னா 21, 22 தான் பிஸ்கெட் இருக்கு. 3 பிஸ்கெட் இல்லை. பேர் கெட்டு போய் குறைய ஆரம்பிக்குது கம்பெனியினுடைய நேம். எவ்வளவோ பார்த்துட்டாங்க, எப்படி பிஸ்கெட் குறையுது? உள்ள கரெக்டாக தான் பேக்கிங் நடந்துட்டு இருக்கு, எல்லாமே கரெக்டாக இருக்கு. எங்க தப்பு நடக்குதுன்னு தெரியல. அந்த 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தார்ல, நான் சொல்றது RI, ரியல் இன்டெலிஜென்ஸ். அந்த ஆளை கூப்பிட்டார். என்னையா நீ போனதுலேருந்து ஏதோ நடக்குது, என்ன பிரச்சனை? அவர் வந்து எல்லாத்தையும் சூப்பர்வைஸ் பண்ணிட்டு இப்படி சுற்றி பார்த்துட்டு, இந்த உள்ளேருந்து வரும்ல பிஸ்கெட் பேக் பண்ணுற, பிஸ்கெட் போட்டு பேக் பண்ணுற இந்த மெஷின் தள்ளோம்ல, பேக் பண்ணி தள்ளும். அந்த பேக் பண்ணி தள்ளுற அந்த இடத்துல அவர் ஒரு ஃபேன் வச்சுருந்துருக்கார். அது எதுக்கு ஃபேன்னு எடுத்துட்டாங்க. அந்த ஃபேன் என்ன தெரியுமா? பிஸ்கெட் இல்லாத பாக்ஸ் வந்துச்சுன்னா அடித்து தள்ளிடும். அந்த ஃபேனை யாரோ ஒருத்தன் இங்கே எதுக்கு ஃபேன் அப்படின்னு எடுத்துட்டான் ஒருத்தன். பிஸ்கெட் பேக்கெட்ஸில் வந்து பிஸ்கெட் இல்லாமையே பேக் பண்ணி போயிருக்கு. இதை எனக்கு ஒரு கூட்டத்தில் தகவலாக தந்தவர் இந்த தமிழ்நாட்டின் அமைச்சர்.